நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சைடு இன்னைக்கு மழை வரப்போகுதுங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கு. அது போல தாங்க நம்ம விஜய்க்கு அப்படியே சும்மா பாலைவனம் மாதிரி ஒரு பக்கம் அப்படியே தீஞ்சி கருவாடாயிட்டு இருக்காரு. அவர் மனசுக்குள்ள இப்ப அப்படியே சும்மா மழை ஒரு பக்கம் சாரலோட அடிச்சுன்னு மண்வாசனையோட வரப்போறாங்க நம்ம மல்லி. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மல்லி என்னை விட்டு போயிட்டா, இப்ப நான் ஜெயிலுக்கும் போக போறேன், எனக்காக யாரு இருக்கா, நாதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில துடிதுடிச்சு போன சமயத்துல நம்ம மல்லி கைப்பிடிக்க வராங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையாடா, இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக தானே நான் இத்தனை வருஷம் ஆயுள் முழுக்க காத்துன்னு இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம வித்யா அன்னபூரணி எல்லாரும் வராங்க. வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, வித்யா வந்து இதோ பார், எதுக்கும் நீ கவலைப்படாத, உனக்கான வாழ்க்கை, உனக்கான நேரம், உனக்கான காலம் ஆரம்பிச்சிருச்சு விஜய். உன் கூட எப்பவுமே மல்லி இருப்பா, உன்னை விட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த கடவுள் இவங்ககிட்ட இழுத்து வச்சிருவாங்க. மல்லி என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டா. மல்லிக்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்காது, உனக்கு தெரியாது விஜய், நான் சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த ராஜேஸ்வரி இருக்கால, இந்த மாதிரி உன் மேலே கதிரேசன் ஆல்ரெடி கேஸ் போடுறதா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் கேஸ் போடுறதா சொல்லி ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியும் மல்லிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் போடக்கூடாதுன்னா நீ இந்த வீட்டை விட்டு டீசெண்டாக போயிட்டேன்னா இந்த மாதிரி கேஸ் போட மாட்டோம். அப்படி நீ போகாமல் வேற எதனா வேலை தில்லாலங்கடி வேலை காட்ட பார்த்த, அடுத்த செகண்டே கேஸை போட்டு உன்னையும் உன் புருஷனையும் ஒன்று இல்லை வேறு இல்லைன்னு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாவம் அந்த வெண்பா அவளோட வாழ்க்கையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தத்தளிச்சு போய் அனாத மாதிரி நின்றுப்பா. இது தேவையா? இது நீ விஜய் விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா ஒரே அடியாக அந்த கேஸை நாங்கள் உடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பாங்க வெண்பாவும் விஜயம். என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மல்லி யோசிக்கல. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் விட்டு போகிறதுல மல்லிக்கு அவ்வளோ சந்தோஷமா? சத்தியமாக சந்தோஷமா இல்லை. ஒரு அவரை கொட்டையும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் மேலே உயிர் வச்சுன்னு இருக்காங்க. விஜய் போய் ஜெயிலில் கஷ்டப்படக்கூடாது, விஜய் விட்டு நம்ம போய் தொலைவா கூட கஷ்டப்படலாம். அவங்க ரெண்டு பேரும் பிரித்து நம்ம கஷ்டப்பட விடக்கூடாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து அப்பா அப்பான்னு சொல்லி சொல்லி வளர்ந்தவா வெண்பா. அவன் மனசுக்குள்ளே அப்பா மட்டும்தான் அதிகமாக இருப்பார். என்ன கடை அதுக்கு அடுத்து தான். அந்த சமயத்தில் அப்பா என்றவர் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த நேரத்தில் அப்படியே சும்மா அந்த பிஞ்சு மனசு நெஞ்சு போயிடும். நானும் அந்த கடை அப்பா வெண்பாவை பார்த்து பேசிப்பேன். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு பக்கம் கடல் அலை மாதிரி ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக ஒரு பக்கம் ஸ்லோவாக வந்து நம்ம மல்லி டைரெக்டாக அந்த ராஜேஸ்வரி கிட்ட டீலிங் இப்போ வந்து பேசியிருக்காங்க. ராஜேஸ்வரி தூக்கு மாத்திரையை கலந்து விட்டுக்கிறாங்க. இது தெரியாம நம்ம அப்பாவி மல்லி குடிச்சிட்டு கோரட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா நியாயம் இது? ஒரு ஸ்டோரி இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பிரச்சனையே இல்லாமல் அசால்ட் ஆரம்பம் மாதிரி அசால்ட்டாக முடிச்சு சொல்றவா இந்த மல்லி குடிச்ச மாதிரி ஆக்ஷனாக தான் போட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ரஞ்சிதமா ராஜேஸ்வரி காலைல கிளம்புறாங்க, பின்னாடியே பின்தொடர்றாங்க நம்ம மல்லி. அங்கே போனால் கதிரேசன் வந்து ரஞ்சிதா ரெடியா அங்கே வந்து அப்படி இப்படின்னு ஒப்படின்னு போன டைம் அன்னபூர்ணி சொதப்பினாலே அந்த மாதிரி எதனா சொதப்பினா வச்சுக்க, அடுத்த செகண்டே மாவில் உண்டுல வேறு எல்லாம் பண்ணுறவன் ஜாக்கிரதை. நான் எல்லா டைமும் இதே மாதிரி சிச்சினே இருக்க மாட்டேன், நீ சிச்சினே இருப்பேன்னு நினச்சிக்காத. எனக்கும் ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். யார் என்ன எவரை லொட்டு லொசுக்கு கவரை கட்டேன் அதில் எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லுங்கிறேன். எப்பா கதிரேசா, நீ பெரிய லாடுதான்ப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைப்பா. ஆனால் ஒரு விஷயம் நீ மனசில் தெரிஞ்சுக்கணும், நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் அடிச்சு ஆட ஆரம்பிக்கல. அவங்க அடிச்சு ஆட ஆரம்பிச்சு அங்கே யாருமே தாங்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் துண்டா காணும் துணியா கடன்னு எடுத்துன்னு ஒரு பக்கம் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லேடி யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிங்க. அப்படிப்பட்ட நம்ம மல்லிகிட்ட வாழாட்டணும்னு நினச்சா அதெல்லாம் சாத்தியமா சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பாபு சரப்பாம்பு நாகி ரெண்டு பேரும் வராங்க கோர்ட்டுக்கு. வந்ததும் மல்லி என்னமா நடக்குதுங்க, ஏன் ஒரு வார்த்தை மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு சொன்னா நான் ஓடி வர மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாபு கேட்க, ஒரு பக்கம் நாகவும் கேட்குறாங்க. விஜய் தம்பி கஷ்டம்னா நான் வருவேன், விஜய் தம்பி எனக்கு தெரியாமல் எவ்வளோ உதவி செஞ்சுக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு, என்ன மன்னிச்சிருமா, நான் அவசரப்பட்டு அவர் மேலே வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயாவது அவரை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரையும் எனக்கு சந்தோஷம். விடுங்க, நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம யோசிச்சோம். அதை விட்டுட்டு இதை பற்றி நம்ம பேசுனதுனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. எப்படியோ ஒன்றுடா சந்தோஷமான ஸ்டோரியாக நம்ம மல்லி ஸ்டோரி போனால் அது வரையும் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. இருந்தாலும் நிறைய இன்னும் எதிர்பார்க்குறேன் என்ன எஃபெக்டா போடுன்றது நீங்கள் காதல் நல்லாவே கேட்குது. என்ன எஃபெக்டா போடுறேன் பாருங்க. நம்ம மல்லி வராங்க, அந்த பக்கம் இருந்து விஜய் பார்க்குறாரு, ரெண்டு பேரும் டக்குன்னு அப்படியே கூட்டுங்கிற பக்கம் ஓடி வந்து கட்டி பிடிச்சின்னு அல்றாங்க. ஒரு பக்கம் பாசத்தை ஒரு பக்கம் போயிட்டு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீராக தான் இருக்குது. சரி விடு, ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க. அதை பார்த்து ரஞ்சிதத்துக்கு அப்படியே சும்மா நெஞ்செல்லாம் வலிக்குது. ஒரு பக்கம் ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. கதிரேசன் வந்து நாக்கா கட்சினேன் பொழந்து கட்டுருவேன், உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் ஹார்ட்டை பிடிச்சின்னு இங்கே வந்து எல்லா எவிடன்ஸும் சொல்லி அந்த விஜய் ஜெயிலில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீ எங்கேனாலும் போ. அதை விட்டு பாதியில் போயிட்டா மவளை அவ்வளோதான், நான் டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோ, செம்ம டென்ஷன் ஆயிரும். ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறேன் தெரியுமா, கோடி கணக்கில் கொடுத்து வச்சுக்கிறேன். எல்லாமே எனக்கு யாருக்காக, என் பேத்திக்காக, என் பேத்தி எனக்காக வேணும். பேத்தி நான் சும்மா வேணுன்ற, பேத்தி எதுக்காக வேணுன்ற,
பேத்திக்கிட்டேருந்து ஆட்டியா போகணும் தானே வேணுன்ற, பேத்திக்கிட்ட பல்காக இருக்குன்னு தானே வேணுன்ற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஒன்றும் புரியல. ஆமாம், பேட்டி உங்கள்கிட்ட வந்தால் நீ பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னதை நம்பி தானே பண்ணிருக்க. அதே நீ கோடீஸ்வரன் ஆகலாம் தெருக்கொடி ஆகிட்டா என்ன பண்ணுவேன், பேத்தியை தூக்கி போட்டுருவியா? ஆமாம், வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டே இதுக்கு பேர் பாசமாடா, இதுக்கு அங்கேயே விட்டா அவ்வளவு அவ பாட்டு பஞ்சுன்னு இருப்பாடா, யாரா நீங்கள் எங்கே இருந்தடா வரீங்க? ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கெட், தர்கெட்.